டியர் ஸ்டூடெண்ட்ஸ், ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய சயின்ஸ் புக்கு கேஷ் ஆன் டெலிவரி மூலமாக கிடைக்கும். கீழே தெரியக்கூடிய வாட்ஸ்அப் எண்ணை தொடர்பு கொண்டு நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். டியர் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் 10th ஹிஸ்ட்ரி ஃபஸ்ட்டு 4 லெசன்ஸ் பார்க்க போகிறோம். இது போல் தொடர்ந்து பார்ட் 2 நாங்கள் ரிலீஸ் பண்ணுவோம். மிஸ் பண்ணாமல் வீடியோ பாருங்கள். முதல் வினா, முதலாளித்துவத்தின் உச்சக்கட்டமே ஏகாதிபத்தியம் என கூறியவர். முதலாளித்துவத்தின் உச்சக்கட்டமே ஏகாதிபத்தியம் என கூறியவர். ஆப்ஷன் பி, லெனின். இரண்டாவது வினா, முதல் உலகப் போரில் சென்னையின் மீது குண்டு வீசிய கப்பல். முதல் உலகப் போரில் சென்னையின் மீது குண்டு வீசிய கப்பல். ஆப்ஷன் பி, எம்டன். மூன்றாவது வினா, துருக்கிக்கு விடுதலை பெற்றுத்தந்து துருக்கியை நவீனமயமாக்கியவர். துருக்கிக்கு விடுதலை பெற்றுத்தந்து துருக்கியை நவீனமயமாக்கியவர். ஆப்ஷன் பி, முஸ்தபா கமால் பாட்ஷா. ஆப்ஷன் பி, முஸ்தபா கமால் பாட்ஷா. நான்காவது வினா, ரஷ்ய புரட்சி நடைபெற்ற ஆண்டு. ரஷ்ய புரட்சி நடைபெற்ற ஆண்டு. ஆப்ஷன் சி, 1917. ஐந்தாவது வினா, பன்னாட்டு நீதிமன்றம் எங்கு அமைந்துள்ளது. பன்னாட்டு நீதிமன்றம் எங்கு அமைந்துள்ளது. ஆப்ஷன் டி, தி ஹேக். ஆறாவது வினா, பன்னாட்டு நீதிமன்றத்தில் உள்ள நீதிபதிகளின் எண்ணிக்கை. பன்னாட்டு நீதிமன்றத்தில் உள்ள நீதிபதிகளின் எண்ணிக்கை. ஆப்ஷன் சி, 15. ஏழாவது வினா, இரண்டாம் டியூஸ் எனும் பட்டத்தை முசோலினி சூட்டிக்கொண்ட ஆண்டு. இரண்டாம் டியூஸ் என்னும் பட்டத்தை முசோலினி சூட்டிக்கொண்ட ஆண்டு. ஆப்ஷன் டி, 1926. எட்டாவது வினா, 1919 நாசிசம் எந்நாட்டில் தொடங்கியது. 1919 நாசிசம் எந்நாட்டில் தொடங்கியது. ஆப்ஷன் ஏ, ஜெர்மனி. ஒன்பதாவது வினா, வியட்நாம் தேசிய கட்சி உருவாக்கப்பட்ட ஆண்டு. வியட்நாம் தேசிய கட்சி உருவாக்கப்பட்ட ஆண்டு. ஆப்ஷன் பி, 1927. பத்தாவது வினா, இந்தியாவில் சுதேசி இயக்கம் தொடங்கப்பட்ட ஆண்டு. இந்தியாவில் சுதேசி இயக்கம் தொடங்கப்பட்ட ஆண்டு. ஆப்ஷன் ஏ, 1905. 11வது வினா, இந்தியாவில் இரட்டையாட்சி முறையை அறிமுகம் செய்த சட்டம். இந்தியாவில் இரட்டையாட்சி முறையை அறிமுகம் செய்த சட்டம். ஆப்ஷன் ஏ, 1919 இந்திய அரசு சட்டம். 12வது வினா, இந்தியாவில் உள்ளாட்சி அரசு நிறுவனங்களுக்கு அதிக அதிகாரம் வழங்கியதோடு நேரடி தேர்தலையும் அறிமுகம் செய்த சட்டம். இந்தியாவில் உள்ளாட்சி அரசு நிறுவனங்களுக்கு அதிக அதிகாரம் வழங்கியதோடு நேரடி தேர்தலையும் அறிமுகம் செய்த சட்டம். ஆப்ஷன் சி, 1935 இந்திய அரசு சட்டம். 13வது வினா, நெல்சன் மண்டேலா சிறையில் இருந்த ஆண்டுகள். நெல்சன் மண்டேலா சிறையில் இருந்த ஆண்டுகள். ஆப்ஷன் டி, 27. 14வது வினா, முதல் உலகப் போர் நடைபெற்ற ஆண்டு. முதல் உலகப் போர் நடைபெற்ற ஆண்டு. ஆப்ஷன் ஏ, 1914 முதல் 1918 வரை. 15வது வினா, முதல் உலகப் போர் முடிவுற காரணமான உடன்படிக்கை. முதல் உலகப் போர் முடிவுற காரணமான உடன்படிக்கை. ஆப்ஷன் சி, வெர்சைல்ஸ். 16வது வினா, யாருடைய முயற்சியால் பன்னாட்டு சங்கம் உருவானது. யாருடைய முயற்சியால் பன்னாட்டு சங்கம் உருவானது. ஆப்ஷன் பி, உட்ரோ வில்சன். 17வது வினா, அமெரிக்காவில் பொருளாதார பெருமந்தம் தோன்றிய ஆண்டு. அமெரிக்காவில் பொருளாதார பெருமந்தம் தோன்றிய ஆண்டு. ஆப்ஷன் சி, 1929. 18வது வினா, மனித உரிமைகளின் உலகளாவிய பிரகடனத்தில் உள்ள கட்டுரைகளின் எண்ணிக்கை. மனித உரிமைகளின் உலகளாவிய பிரகடனத்தில் உள்ள
கட்டுரைகளின் எண்ணிக்கை. ஆப்ஷன் பி 30. 19வது வினா, யூத இன மக்களுக்காக உருவாக்கப்பட்ட நாடு. யூத இன மக்களுக்காக உருவாக்கப்பட்ட நாடு. ஆப்ஷன் பி இஸ்ரேல். 20வது வினா, அமெரிக்கா தனது முதல் அணுகுண்டை எங்கே வீசியது? அமெரிக்கா தனது முதல் அணுகுண்டை எங்கே வீசியது? ஆப்ஷன் சி ஹிரோஷிமா. 21வது வினா, நவீன சீனாவின் தந்தை என்று அழைக்கப்படுபவர். நவீன சீனாவின் தந்தை என்று அழைக்கப்படுபவர். ஆப்ஷன் பி டாக்டர் சன் யாட் சென். 22வது வினா, மார்ஷல் திட்டத்தை உருவாக்கிய நாடு. மார்ஷல் திட்டத்தை உருவாக்கிய நாடு. ஆப்ஷன் பி அமெரிக்கா. 23வது வினா, மத்திய உடன்படிக்கை அமைப்பு என அறியப்படும் ஒப்பந்தம். மத்திய உடன்படிக்கை அமைப்பு என அறியப்படும் ஒப்பந்தம். ஆப்ஷன் சி பாக்தாத் ஒப்பந்தம். 24வது வினா, பாலஸ்தீனிய விடுதலை அமைப்பு உருவாக்கப்பட்ட ஆண்டு. பாலஸ்தீனிய விடுதலை அமைப்பு உருவாக்கப்பட்ட ஆண்டு. ஆப்ஷன் சி 1964. 25 பாலஸ்தீனிய விடுதலை அமைப்பின் முக்கிய தலைவர். பாலஸ்தீனிய விடுதலை அமைப்பின் முக்கிய தலைவர். ஆப்ஷன் சி யாசர் அரபத். 26வது வினா, வடக்கு மற்றும் தெற்கு வியட்நாம் எந்த ஆண்டு ஒன்று சேர்க்கப்பட்டது? வடக்கு மற்றும் தெற்கு வியட்நாம் எந்த ஆண்டு ஒன்று சேர்க்கப்பட்டது? ஆப்ஷன் பி 1976. 27வது வினா, ராஜாராம் மோகன் ராயின் காலம். ராஜாராம் மோகன் ராயின் காலம். ஆப்ஷன் பி 1772 முதல் 1833. 28வது வினா, ராஜாராம் மோகன் ராயின் தாய்மொழி. ராஜாராம் மோகன் ராயின் தாய்மொழி. ஆப்ஷன் டி வங்காள மொழி. 29வது வினா, சதி ஒழிப்பு சட்டம் கொண்டு வரப்பட்ட ஆண்டு. சதி ஒழிப்பு சட்டம் கொண்டு வரப்பட்ட ஆண்டு. ஆப்ஷன் ஏ 1829. அடுத்து 30வது வினா, சதி ஒழிப்பு சட்டத்தை கொண்டு வந்தவர். சதி ஒழிப்பு சட்டத்தை கொண்டு வந்தவர். ஆப்ஷன் ஏ வில்லியம் பெண்டிங் பிரபு. 31வது வினா, நவீன வங்காள உரைநடையின் முன்னோடி என அழைக்கப்பட்டவர். நவீன வங்காள உரைநடையின் முன்னோடி என அழைக்கப்பட்டவர். ஆப்ஷன் ஏ ஈஸ்வர் சந்திர வித்யாசாகர். 32வது வினா, முதல் முறையாக திருமண வயது சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு. முதல் முறையாக திருமண வயது சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு. ஆப்ஷன் ஏ 1860. 33வது வினா, பிரார்த்தனை சமாஜமத்தை நிறுவியவர். பிரார்த்தனை சமாஜமத்தை நிறுவியவர். ஆப்ஷன் பி ஆத்மராம் பாண்டுரங். 34வது வினா, தக்கான கல்விக் கழகம் தொடங்கப்பட்ட ஆண்டு. தக்கான கல்விக் கழகம் தொடங்கப்பட்ட ஆண்டு. ஆப்ஷன் ஏ 1884. 35வது வினா, தக்கான கல்விக் கழகத்தை தொடங்கியவர். தக்கான கல்விக் கழகத்தை தொடங்கியவர். ஆப்ஷன் சி மகாதேவ் கோவிந்த ரானடே. 36வது வினா, குலாம்கிரி அதாவது அடிமைத்தனம் என்ற நூலை இயற்றியவர். குலாம்கிரி அடிமைத்தனம் என்ற நூலை இயற்றியவர். ஆப்ஷன் சி ஜோதிபா பூலே. 37வது வினா, ஆரிய சமாஜம் தொடங்கப்பட்ட ஆண்டு. ஆரிய சமாஜம் தொடங்கப்பட்ட ஆண்டு. ஆப்ஷன் ஏ 1875. 38வது வினா, ஆரிய சமாஜத்தை நிறுவியவர். ஆரிய சமாஜத்தை நிறுவியவர். ஆப்ஷன் டி சுவாமி தயானந்த சரஸ்வதி. ஆப்ஷன் டி சுவாமி தயானந்த சரஸ்வதி. 39வது வினா, சத்யார்த்த பிரகாஷ். சத்யார்த்த பிரகாஷ் என்ற நூலை எழுதியவர். சத்யார்த்த பிரகாஷ் என்ற நூலை எழுதியவர். ஆப்ஷன் பி சுவாமி தயானந்த சரஸ்வதி.
சுவாமி தயானந்த சரஸ்வதி. 40வது வினா, வேதங்களுக்கு திரும்புவோம். வேதங்களுக்கு திரும்புவோம் என்பது எந்த அமைப்பின் முழக்கமாகும்? வேதங்களுக்கு திரும்புவோம் என்பது எந்த அமைப்பின் முழக்கமாகும்? ஆப்ஷன் ஏ ஆரிய சமாஜம். அடுத்து 41வது வினா, ராமகிருஷ்ண பரமஹம்சர் எந்த தெய்வத்தின் தீவிர பக்தர்? ராமகிருஷ்ண பரமஹம்சர் எந்த தெய்வத்தின் தீவிர பக்தர்? ஆப்ஷன் பி காளி. 42வது வினா, ராமகிருஷ்ண மிஷனை நிறுவியவர். ராமகிருஷ்ண மிஷனை நிறுவியவர். ஆப்ஷன் ஏ சுவாமி விவேகானந்தர். 43வது வினா, ராமகிருஷ்ண பரமஹம்சரின் முதன்மை சீடர். ராமகிருஷ்ண பரமஹம்சரின் முதன்மை சீடர். ஆப்ஷன் சி சுவாமி விவேகானந்தர். 44வது வினா, பிரம்மஞான சபையை நிறுவியவர். பிரம்மஞான சபையை நிறுவியவர். 1 மேடம் ஹெச்பி பிளாவட்ஸ்கி, 2 சுவாமி விவேகானந்தர், 3 கர்னல் ஹெச்எஸ் ஆல்கட். இதில் சரியான விடை ஆப்ஷன் பி 1 மற்றும் 3 சரி. மேடம் ஹெச்பி பிளாவட்ஸ்கி மற்றும் கர்னல் ஹெச்எஸ் ஆல்கட். 45வது வினா, பிரம்மஞான சபையின் தலைமையிடம் சென்னை அடையாருக்கு மாற்றப்பட்ட ஆண்டு. பிரம்மஞான சபையின் தலைமையிடம் சென்னை அடையாருக்கு மாற்றப்பட்ட ஆண்டு. ஆப்ஷன் சி 1882. 46வது வினா, அன்னிபெசன்ட் அம்மையாரின் காலம். அன்னிபெசன்ட் அம்மையாரின் காலம். ஆப்ஷன் பி 1847 முதல் 1933 வரை. அடுத்து 47வது வினா, அன்னிபெசன்ட் பிரம்மஞான சபையின் கருத்துக்களை டேஸ் மற்றும் டேஸ் செய்தித்தாள்கள் மூலம் பரப்பினார். அன்னிபெசன்ட் பிரம்மஞான சபையின் கருத்துக்களை டேஸ் மற்றும் டேஸ் செய்தித்தாள்கள் மூலம் பரப்பினார். ஆப்ஷன் ஏ நியூ இந்தியா மற்றும் காமன்வீல். 48வது வினா, ஜோதிபா பூலே பிறந்த ஊர். ஜோதிபா பூலே பிறந்த ஊர். ஆப்ஷன் சி மகாராஷ்டிரா. 49வது வினா, 1852ஆம் ஆண்டு ஒடுக்கப்பட்டோருக்கான முதல் பள்ளி தொடங்கப்பட்ட இடம். 1852ஆம் ஆண்டு ஒடுக்கப்பட்டோருக்கான முதல் பள்ளி தொடங்கப்பட்ட இடம். ஆப்ஷன் சி பூனே. 50வது வினா, நாராயணகுரு எந்த மாநிலத்தைச் சார்ந்தவர்? நாராயணகுரு எந்த மாநிலத்தைச் சார்ந்தவர்? ஆப்ஷன் டி கேரளா. 51வது வினா, ஏழை மக்கள் பாதுகாப்பு சங்கம் என்னும் அமைப்பை நிறுவியவர். ஏழை மக்கள் பாதுகாப்பு சங்கம் என்னும் அமைப்பை நிறுவியவர். ஆப்ஷன் ஏ ஐயன் காளி. 52வது வினா, அழிகார் இயக்கத்தை நிறுவியவர். அழிகார் இயக்கத்தை நிறுவியவர். ஆப்ஷன் பி சர் சையது அகமது கான்.